வாழ்க்கையின் வெற்றிப்படி அவமானம்தான். நாம் அவமானப்படுகிற ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் வெற்றியடைய ஒரு படிகளை தாண்டுகிறோம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கி கமலஹாசன், ரஜினிகாந்த், கவுண்டமணி, சிவகுமார், எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் எல்லாருமே அவமானப்பட்டு தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்கள். எம்ஜிஆர் ஃபஸ்ட்டு நடிக்கும்போது கட்டையாக இருக்க வேணான்ட்டானுவான். சிவாஜி கணேசன் போய் நடிக்க சான்ஸ் கேட்டப்போ முதல்ல வேணா பனங்காமண்ட மாதிரி இருக்க தலைன்னானுவான். இப்படி எல்லாரும் அவமானப்பட்டவர் தான். அதே போல் இலங்கை ஜெயராஜ் மிகப்பெரிய பேச்சாளர் என்று அவர் ஒரு சமயம் ஒரு கோயிலுக்கு இலங்கையில் பேச போயிருக்கிறார். 12 மணி கோயில் வேலையெல்லாம் முடிஞ்சு பேச கூப்பிட்டாங்களாம். போய் மைக்கு நின்று பேச ஆரம்பிச்சிருக்காரு. உடனே இந்த கோயில் நிர்வாகி ஒரு நிமிஷம் மைக்கை கொடுங்கன்னாராம். வாங்கிட்டு அன்னதான மண்டபத்திலே சாப்பாடு ரெடியாகிவிட்டது, போகிறவர்கள் போகலான்னாலாம். அப்புறம் சாப்பிட போவானுங்களா, பேச்சு கேட்பானுங்களா? அந்த மாதிரி அவரும் அவமானப்பட்டவர் தான். வாழ்க்கையில்